எல்லோருக்கும் அன்பு வணக்கம். உங்களோடு மகாலட்சுமி. இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னவென்றால், மாதா, பிதா, குரு, தெய்வம். அம்மா ஒரு குழந்தைக்கு இதுதான் அப்பா என்று காண்பிக்கின்றாள். பிதா மாதா, பிதா, குரு. பிதா அப்பா அவருடைய இதுதான் குரு, வழிகாட்டி என்று காண்பிக்கின்றார். அந்த குரு தெய்வத்தை காண்பிக்கின்றார். மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்போ நாங்கள் பார்க்க போனால், இப்போ ஆரம்பத்தில் யார் அந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்? மாதா, அம்மா, அப்பா, குரு, த ரைட் குரு. அம்மா சரியான முறையில் அந்த குழந்தைக்கு தாயாக இருக்கும் பொழுது அந்த தந்தை என்ன செய்வார்னா, கரெக்டான வழியில் அந்த குருவை காண்பிப்பார் குழந்தைக்கு. பிறகு அந்த குருவினுடைய வேலை அது. அவர் அந்த குழந்தைக்கு தெய்வத்தை காண்பிப்பார். அப்போ நாங்கள் சின்ன வயசில் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் தாய் தந்தையாரான நானும் தான் என்ன பண்ண வேண்டும்? அந்த ஒழுக்கங்களை நாங்கள் முதல் கடைபிடிக்க வேண்டும். எங்களுடைய முகபாவனைகள் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்கள்ல இருந்து, சில சமயத்தில் எங்களுக்கு குழந்தைகள்னா மேபி 20 வயசும் இருக்கலாம், 30 வயசும் இருக்கலாம். அது குழந்தை தானே, ஒரு அம்மா அப்பாவுக்கு அது பிள்ளை தானே. அவங்களுக்கு சில சமயத்தில் எங்களுக்கு அவங்களோடு ஒன்றுமே எடுத்து சொல்லி ஒரு கருத்து சொல்ல முடியாத நிலையும் வருவதுண்டு. குழந்தைகளை எதிர்த்து பேசுவாங்க, அது நடக்கிற விஷயம். ஆனால் அந்த பொறுமை, அந்த கடல் மாதிரி அவ்வளவு பொறுமை அந்த தாயிடம் இருக்க வேண்டும். பூமாதேவி மாதிரி அவ்வளவு பொறுமை, அவ்வளவு இந்த பெரிய இந்த அண்ட சராசரமான அந்த லோகத்தை அந்த தாயார் அந்த தலையில் தாங்கிட்டு இருக்கிறா. அவ்வளோ அழுகிறல்ல, அவள் ஒரு நாளும் கத்த மாட்டா. அப்படியே ஏண்டா அவளோட குழந்தைகளை அவள் தாங்கிட்டு இருக்கிறா. அப்போ வீட்டினுடைய சுமைகள் எல்லாவற்றையும் அந்த பெண் தாங்கும் பொழுது அந்த உண்மையான தந்தை அங்கே பிறக்கின்றார். தாயாக வாழும் பொழுது தந்தை பிறக்கின்றது. அவதானே இந்த இந்த லைனப்பில் ஃபர்ஸ்டாக நிற்கிறா. மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்போ அந்த லைனில் தாய் அவ்வளவு பொறுமையின் சிகரமாக இருக்கும் பொழுது அந்த உண்மையான அந்த தந்தை பிறப்பெடுக்கின்றார். குழந்தைகளை பெற்றதுனால அப்பா இல்லை, அதை பேணி பாதுகாத்து அப்பாவுக்கு எப்போவுமே தூர பார்வை இருக்கும். அம்மாவை விட அம்மா இப்போ நானும் அம்மா தான், அம்மாவை நான் குறைச்சலாக சொல்லலை, ஒரு விளங்குபடுத்துறதுக்காக சொல்கிறேன். அம்மா எப்போவுமே சாப்பாடு கொடுக்கறது, உடுப்பு போடுறது, எதுகளை பார்ப்பாங்க. அப்பா எப்போவுமே அந்த தூர பார்வையில் ஃப்யூச்சரில் அவருக்கு என்ன, எதிர்காலத்தில் என்ன, அதை நோக்கி சிந்திப்பார். அப்போ எப்போவுமே அம்மாவுடைய பேச்சுக்கும் அப்பாவுடைய விஷயத்துக்கும் கொஞ்சம் கன்ஃப்ளிக்டாக இருக்கும். ஏன்னா அவர் தூர பார்வையில் பார்ப்பார், அங்கே இருக்கிறத அம்மா இங்கே இருக்கிறத சொல்லிட்டு இருப்பாள். முதல்ல விளங்கி கொள்ளணும், அம்மா ஒரு பொறுமையினுடைய சிகரமாக இருக்கும் பொழுது அங்கே அப்பா பிறப்பெடுக்கின்றார். அப்போதான் உண்மையான அப்பா அங்கே ஆக்டிவேட் ஆகும். மாதா, பிதா, அந்த ஆக்டிவேட் பண்ணப்பட்ட உண்மையான தந்தையால தான் சரியான குருவை குழந்தைக்கு தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ அந்த குரு அவருக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு அங்கால என்ன செய்யறதுண்டு. அது அந்த காலத்தில் அந்த குருகுல கல்வியெல்லாம் இருந்தது, இப்போது அழிந்து விட்டது. பரவாயில்லை, அது நாங்கள் நல்ல சத்தியமான விஷயங்களை படிக்கும் பொழுது, சாதாரணமான இந்த நாங்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இப்போ பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறது, ஓவர் டைம், வீட்டு மோல்கேஜ் அண்டு அவங்களுக்கு டூ மச் ஸ்ட்ரெஸ் இல்லையா, டூ மச் ஸ்ட்ரெஸ். அதையும் தாண்டி நல்லா பாருங்க, ஆண்களுக்கு சமமாக
பெண்கள் வேலை செய்தாலும் அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய அந்த அந்த பொக்கிஷத்தை அந்த பொக்கிஷம் அந்த தாயிடம் மட்டும்தான் மறைந்திருக்கின்றது. அவளால் மட்டும்தான் முடியும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு. எப்படித்தான் ஆணுக்கு சமமாக பெண்ணுக்கு சமமாக வேலை செய்தாலும் ஆணால் பெற்றெடுக்க முடியாது. அப்போ அவளுக்கு முதல் அந்த உழைக்கின்ற அந்த குடும்பத்தை பார்த்து அவள் வேலை இடத்துல போய் அந்த கோவர்க்கர்ஸ் அவங்களோட மேலதிகாரிகள் எல்லாருடைய ப்ரெஷரையும் தாங்கி கொண்டு அவள் வருவா வீட்டுக்கு. அவள் வீட்டுக்கு பிறகு உணவு செய்யணும், பிள்ளைகளை டியூஷன் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகணும். இவ்வளவுக்குள்ளேயும் தான் ஒரு பெண் அந்த பொறுமையை காக்க வேண்டும். இட்ஸ் நாட் ஈஸி. நான் ஈஸியாக என்று சொல்லலை, அது சத்தியத்தை நான் கூறுகின்றேன். நானும் அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு பெண் தான். நான் நிறைய பொறுமையை இழந்த நேரங்களில் நிறைய சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். மேக்சிமம் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எப்போ நான் அந்த பொறுமையை நான் கடைப்பிடிக்க துவங்கினோ அது எல்லாமே எங்களோட கைக்குள்ளே அப்படியே வரும். இப்போ நம்ம தண்ணியை அள்ள முடியாது. இப்போ காற்றை நீங்கள் அள்ள முடியாது. அப்படியே கையை விரிச்சிட்டு இருந்தால் காற்று கைக்குள்ளே இருக்கும். அது மாதிரி பொறுமையாக இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி அப்படியே தேவர்களும் முனிவர்களும் உங்கள் கூட பாஷையில் சொல்லுங்க, நல்ல அன்பான இதயங்கள் எல்லாம் நம்மளை வளர்ச்சி இருக்கும். ஏனென்றா அந்த பொறுமைக்கு அவ்வளவு பவர். நான் இதில் முக்கியமாக சொல்லி கொண்டு இருக்கின்றது அம்மா அம்மா. என்ன இவங்க மகாலட்சுமி சொல்கிறாங்க, நான் இவ்வளவு வேலை இதுக்குள்ளே எப்படி பொறுமையாக இருக்கிறது, எப்படி என்னுடைய ஹஸ்பண்ட் என் பிள்ளைகள் எல்லாம் என்னை விளங்கி கொள்ளலாமே. முதலாவது மற்றவங்கள் எங்களை விளங்கி கொள்வதற்கு முன்னால் நான் என்னை விளங்கி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கொஞ்ச நேரம் நமக்கு ஒதுக்குங்கள். இந்த அம்மா என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் அவக்கு ஒதுக்கணும். பார்ட்டிக்கு போங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு போங்க, நான் அதெல்லாம் சொல்லலை. எப்போயுமே ஒரு ஒப்ஜெக்ட் ஒரு பொருளை நோக்கி நீங்கள் அந்த உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டை செய்தீங்களாக இருந்தால் அது டெம்பரரி. நுனிப்புல் மேயிற மாதிரி அது ஸ்ட்ரெஸ் அப்படியே இருக்கும். இப்போ ஒரு மூவிக்கு போய் பார்க்கலாம், அந்த மூவியில் இருப்போம், வெளியில் வந்தோடனே எல்லா பேய் பிசாசும் ஒட்டிடும் மேலே. மூவிக்கு நேரம் சிரிக்கலாம், மூவியால் வெளியில் வரைக்கே சண்டை துவங்கிடும். நானும் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் அந்த பொறுமையை கடைப்பிடிக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. நான் இப்போ என்ன சொன்னேன்னா, ஒரு கொஞ்ச நேரம் எங்களுக்காக ஒதுக்குறது. எப்படி எங்களுக்காக ஒதுக்குறது? இவ துவங்கிட்டா, இனி மூச்சு பயிற்சி அண்டுவா, இனி தியானம் அண்டுவா. இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் ஒப்ஜெக்ட் இருக்கக்கூடாது, ஒரு பொருள் இருக்கக்கூடாது அங்கே, இல்லையா? சரி, உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டோட நல்ல மனம் திறந்து நீங்கள் பேசுறீங்க. அந்த ஃப்ரெண்ட் உங்களை விட வாழ்க்கையில் எப்படி விஷயத்தில், வீடு வாசல் இல்லை அதெல்லாம் என்ன சொல்ல, அது வெளிநாட்டில் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இதயத்தால் உயர்ந்தவராக இருக்கணும். அப்படியான ஒரு ஃப்ரெண்டை ஃபைன் பண்ணுங்க, பேசுங்க. உங்களை ஃபுல்லாக தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அவங்க. நீங்கள் சொல்கிறத மட்டும் ஒரு சிவருக்கு சொல்கிற மாதிரி ஓ அப்படியா ஆஹா என்று கேட்குறவ மட்டுமா இருந்தால் உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய ஏதாவது உங்களுக்கு இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெண் சிநேகிதிகளுடன். அப்படி இல்லை, நம்ம ஒன்று சொன்னால் அவன் 4 சொல்கிறான்டா, வேண்டாம். அது உங்களுடைய ஓய்வு நேரமோ உங்களுடைய அந்த வளர்ச்சிக்கு உதவாது. அப்புறம் அதை பார்த்து நாங்களும் செய்ய துவங்கிடுவோம் அவங்கள பார்த்து. அப்போ எல்லாவற்றிற்கும் மெயினான ஒரு சோர்ஸ் என்ன? அம்மா என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். அப்போ பொறுமையாக இருக்கிறதுக்கு சரி, நீங்கள் என்னட்ட கேட்டீங்கண்டா, சரி இவ்வளவு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லித்தாங்க. இப்போ நான் பாருங்க, எனக்கு வேலை வீடு எல்லாம் இருக்குது. இந்த ரெக்கார்டிங் எங்கே பண்ணுறேன்? கார் எடுத்து வெளியில் வர்றேன்,
வீட்டில் எல்லாம் வேறு வேறு விஷயங்கள் நடந்திருக்கும், அங்கே வேறு வேறு சிந்தனைகள் இருக்கும். கார் எடுத்துகிட்டு வெளியில் வந்து அழகாக ப்ரே பண்ணிவிட்டு நான் இந்த ரெக்கார்டிங்கை செய்கிறேன். அப்போ நான் யோசிங்க, எப்படி ரெக்கார்டிங் செய்யக்கல எத்தனை தரம் நான் புக் எடுத்துக்கொண்டு இங்கே ப்ரே பண்ணியிருப்பேன், படிச்சிருப்பேன். அது எங்களுடைய உயர்வுக்கு. உங்களுக்கு பிடிச்ச தேவாரங்களை வெளியில் கொண்டு வந்து படியுங்க, எழுதுங்க. நான் சொன்னனே, எனக்கு என்னென்ன இருக்குது எழுதி பாருங்க. ஏன் எனக்கு டென்ஷன் ஆகுது, ஏன் எனக்கு கோபம் வருகுது, எனக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, அது எழுதுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ எழுதுங்க. எனக்கு தெரியறத நான் எழுதுறேன், உங்களுக்கு தெரியறத எழுதுங்க. எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கண்டு. இப்போ நான் ஒருக்கா கிட்டடியில் ஒருக்கா ஊருக்கு போகணும், ஸ்ரீலங்காவுக்கு. அப்போ நான் யோசிச்சேன், கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வேண்டணும். சரி, அப்போ இருக்கிற 2 க்ளோஸ் செட் எல்லாம் அடுக்குவோம்னு பார்த்தா அதுக்குள்ளே நிறைய உடுப்பு இருக்குது. எனக்கு தெரியாது, மறந்து போயிட்டு வேலையில் அப்படி இப்படி அதெல்லாம் மறந்துட்டு. எல்லாமே இருக்குது, ஒன்றுமே வேண்ட தேவையில்ல. அது மாதிரி தான் நாங்கள் யார் என்று, எங்களுக்கு என்னென்ன ஆல்ரெடி கிடைக்க பெற்றிருக்கண்டு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிருக்கும். அதை எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா தான் தெரியும். எனக்கு ஒரு பழக்கம் அது, நான் எழுதி பார்ப்பேன். ஒரு பெண்ணும் பேப்பரும் எப்பவுமே என்கிட்ட இருக்கும், நான் எப்போவுமே அதை எழுதி பார்ப்பேன். சரியா? ஒரு பென், ஒரு பேப்பர், ஒரு நோட் புக் கொண்டு இருக்கும் குட்டியாக ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதுக்கு. பிறகு வேலை இடத்துல ஒரு பெருசு வச்சுருக்கும். என் கோவர்க்கர்ஸ் அதுக்குள்ளே அன்றைக்கு நான் விட்டுட்டு நான் போயிட்டேன், அதுக்குள்ளே தேவாரம் இருக்குது இடையில ஜோக் பண்ணுவாங்க. தேவாரம் இருக்குது, இதெல்லாம் எழுதியிருக்காங்க, மகாலட்சுமியோடது, இடையில ஒரே ஜோக். அதை கண்டுபிடிச்சிட்டா அது யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அது வேலை இடத்துல. அப்போ உங்களுக்கு எது தனிமையில், நான் சொல்கிறேன், யாருடையும் தொடர்பு பட வேண்டாம். உங்களுடையனே நீங்கள் கொஞ்ச நேரம் செலவழியுங்கள். பெண்களுக்கு ஸ்பெஷலி அம்மா. ஏன் ஸ்பெஷலி அம்மான்றா, உங்களை நம்பி குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதுக்காகத்தான். பெண்கள் எல்லோருமே செய்யணும், ஆனால் ஸ்பெஷலி மஸ்டா அம்மா. திரும்பவும் நான் சொல்கின்றேன், நல்லொரு பூர்ணமான அம்மாவால் மட்டும்தான் ஒரு உண்மையான அப்பாவை உருவாக்க முடியும். அப்பா அப்பதான் பிறப்பார். அம்மா இங்கே பிறந்தா தான் அப்பா பிறப்பார். இல்லாட்டி ஒரு குழந்தை பெற்ற ஒரு பெண்ணும் ஒரு குழந்தை பெற்ற ஒரு ஆணும் தான் இருக்குமாங்க. அவங்களால நல்லொரு குருவை கண்டுபிடிக்க முடியாது. குரு என்றா வழிகாட்டி குழந்தைகளுக்கு. வியாசர் மகாபாரதத்தில் இல்லையா, மகாபாரதத்தில் வியாசர் வியாசருக்கு பிறந்த குழந்தைகள் தான் பாண்டு. பிறகு பாண்டுவரர் யாரது, அந்த கண் தெரியாமல் இருக்கிறாரே திருதராட்னன், எல்லாம் பாண்டுவுக்கு பிறந்த பிள்ளைகள். விதுரன். வியாசர் யாரு? வியாச பீடம் என்றே இருக்கு, சிவன் என்றே சொல்லுவாங்க வியாசர். ஆனா வியாசராகவே இருந்தாலும் அவங்களுடைய மனைவி இருக்கு இல்லையா, அந்த மனைவியினுடைய அனுமதியோடையும் தான் அந்த குழந்தை உருவாகுது. கவனிங்க, நல்ல விதையாக இருந்தாலும் அது அப்படியே கொண்டே ஒரு கல்பாறையில விழுந்தா, அல்ல ஒரு பண்படாத ஒரு 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 நிலத்துல விழுந்தா ஒரு வாரக்குறையா தான் வரும். அதே மாதிரி நல்ல தழைத்த நல்ல நிலத்துல, நல்ல செழுமையான நிலத்துல அந்த விதை விழுந்தா விதுரர். ஆனா அந்த பனிப்பெண்ணுக்கு பிறந்ததுனால அந்த அரச உரிமை அவருக்கு கிடைக்கப்படவில்லை. அம்பை, அம்பிகை, அம்பாலிகை என்று இருக்கிறாங்களே இல்லையா. அப்ப அதுல அந்த அந்த மூத்தவ தான் அப்படி போயிட்டா சிகண்டியா. அடுத்தவ அந்த வியாசரை பார்த்த உடனே அவ அப்படியே போர்த்துட்டான். ஒரு வெள்ளை உடுப்பால், அவர பாண்டுவுக்கு மேலெல்லாம் ஒரு வெள்ளை வெள்ளையா இருக்குமாம். திருதராஷ்டிரனுடைய அம்மா அப்படியே பார்த்த உடனே இப்படி கண்ணை மூடிட்டாவாம் அவரை. அவருக்கு குருடனா பிறந்திருக்கா. இதெல்லாம் புராண கதைகள் கிடையாது. இது பாருங்க எவ்வளவு தூரம். மாதா செகண்ட் தான் பிதா. அப்போ வியாசர் வந்தபடினால பிதா மாதான்னு சொல்லலையே. மாதா, பிதா, குரு, தெய்வம். நான் 100% அக்ரி.
எல்லா பெண்களுக்கும் வேலை, ஸ்ட்ரெஸ், போகிறது, சமைக்கிறது, உடல் வலி எல்லாத்தையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். நானும் அதில் ஒரு ஆள் என்றதுனால உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நான் அப்படி பொறுமையை கடைப்பிடிக்காத நிறைய இடங்களில் நிறைய வில்கண்டம், நிறைய சேலஞ்செல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கின்றேன். ஆனால் எப்போ அந்த பொறுமையை நான் கடைப்பிடிக்க துவங்கினனோ எல்லாமே என்னை விட்டு ஓடிட்டப்பா. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த பயிற்சி வேணும், அந்த ப்ராக்டிஸ். முதல் நம்மளை பற்றி நாம் என்னென்று கண்டுபிடிக்கணும். அது இன்னொரு ஆளோட கண்டுபிடிச்சா தெரியும். அது அவங்களோட பார்வையில் நாங்கள் எப்படி என்று சொல்லுவாங்க. நோ 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 எங்களோட பார்வையில் நாங்கள் எப்படி, எங்களுக்கு என்ன இருக்குது என்றதை பாருங்கள். இல்லைன்றதை பிறகு பார்க்கலாம். என்ன இருக்குது, என்ன பொக்கிஷமெல்லாம் என்னட்ட இருக்குது. காரோட தெரியும், எழுதுங்க. காரோட தெரியும், கையில் ஒரு வேலை இருக்குது, குழந்தைகள் இருக்குது, எல்லாம் இருக்கே, எழுதுங்க. கை இருக்கு, கால் இருக்கு. அன்றைக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, என்ன எல்லாமே கடவுள் தான் செய்யணும். கடவுள் எல்லாம் செய்துட்டார். நான் சொன்னேன், அம்மா கடவுள் எல்லாம் செய்துட்டார். நல்ல மூளையை கொடுத்துருக்கார், பார்க்குறதுக்கு கண்ணை கொடுத்துருக்கார், பேசுகிறதுக்கு வாயை கொடுத்துருக்கார். அது நம்ம தான் அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும். கேட்குறதுக்கு காதை கொடுத்துருக்கார், தேவையானதை மட்டும் கேட்கணும். நல்ல கால்கள், கைகள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரே. ஆல்ரெடி இட்ஸ் ததாஸ்து, ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இனி அதை வைத்து செய்ய வேண்டியது யாரு? நாங்கள் தான். அவர் தந்த பிறகும் இறைவாதாண்ட என்னப்பா அவர் யோசிப்பார். என்னப்பா நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேனே, என்ன கேட்குறாங்க, என்னப்பா சித்திரகுப்தா நான் புரியலையா, ஏம்மா புரியலையா, ஷியூர்மா கேட்பாராம். எல்லாம் கொடுத்துருக்கனே, எல்லாம் தரப்பட்டிருக்கின்றது. அதை வைத்து ஆவண செய்து தழைத்து பொங்கி அழகான விருட்சமாக செய்ய வேண்டியது அம்மாவின் கையில் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.